ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிமன் தமிழா. இன்றைக்கி வந்து நம்ம மாடர்ன் அப்ஸ் தான் வந்து நம்ம இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறோம். நம்மளுடைய லேசி கேமர் கூட அது 1v1 வர போகிறோம். எப்படி ஜெயிக்க போகிறோன்னு தெரியலை. அவர் ஃப்ரீ ஃபயர் பிளேயர் லேசி கேமர். அவர் நல்லா தான் விளாடுவார். நானும் நல்லா தான் விளாடுவேன். ஆனால் வந்து யார் ஜெயிக்க போகிறோன்னு தெரியல. ஒன்றா விளையாடினா பரவாயில்ல, 1v1 வேறு. ஏதோ வந்து அதிக கீழ் எடுக்கிறவங்க தான் வந்து வின்னர், அதிக ஸ்கோர் எடுக்கிறவங்க தான் வின்னர். ஸோ எப்படி இருக்க போதுனால தெரியலை. எப்படியாவது அவர் ஜெயிக்கணும்னு ட்ரை பண்ணுவோம். ஆனால் ஜெயிப்போமா இல்லையானது தெரியல. அது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் அவர் ஜெயிச்சனாலும் வந்து தெரியும். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் சேனலில் புதுசாக இருக்கீங்கன்னா வந்து மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. சரி, ஓகே, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இதில் போவோம். தைரியமாக போவோம். என்ன நடக்குதோ நடக்கட்டும். ஓகே, இது வேறு நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு மேப்பு. அதாவது எனக்கு வராத மேப் இது. ஓகே, அவரை பார்த்துட்டேன். இங்கே ஓடிக்கிட்டு இருக்கா தன்னந்தனியாக. மாட்ட மாட்டேன் ப்ரோ. யா ஸ்கோப் போட்டு சொல்லுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு கில்லு. அப்பாடா, ஃபஸ்ட்டு கில்லு. நம்ம என்ன பண்ணுவோம், எப்படிக்கோ ஒளிஞ்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் வர வச்சு அடிப்போம். இல்லை மேலேருந்து ஸ்னைப் பண்ணுவோமா? சரி, ஸ்கோப் போடுவோமா? சரி போடுவோம், என்ன ஆக போகுதுன்னு பார்ப்போம். இறங்குறாரா ஏறுறாரானே தெரிய மாட்டேன். ஏன்னா இவரை நம்ப முடியாது. ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயர். இவர் ஸ்கோப் போட்டு கொண்டுடுவார். அவனுக்கு போவாங்க, பொறுமையாக போவாங்க. அந்த பக்கு தான் இருக்குது. நம்மளும் கொஞ்சம் ஏறி ஆடுவோம். ஓகே, பார்த்துட்டேன். ஆனால் மேலே ஏறிடுறாரு இவர். ஓகே, செகண்ட் கில். இவர் என்ன வித்தியாசமாக வச்சுருக்காரு கண்ணு கலரு. ஓகே, இது கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருக்குது. நம்ம அந்த ஹெல்த்து போட்டு விட்டுருவோம். திருப்பி வந்து வாயிலே வச்சு புல்லட் அடிச்சான்னு வச்சுறாரு. ஓ, எங்கே இருக்கா மனுஷன்? இங்கே இருக்கா? ஓகே, என்ன ஆச்சுன்னு தெரியல. கொஞ்சம் டல்லாக விளாடுறாரு மனுஷன். எப்படா? ஓ, அதுதான் நான் பார்த்தேன். ஸ்டார் கைஸ், நமக்கே ஸ்டார் கைஸ். இவர் விடக்கூடாது கைஸ். கண்டிப்பாக நீ ஒரு பொண்ணே ஆகணும். இதுங்க நான் கொஞ்சம் இப்படிக்கா போவோம். அவர் கண்டுபிடிப்பாரான்னு தெரியல. மினிமம் பேரை சரி, மினிமம் பேரை இருக்குல்ல, எப்படி கண்டுபிடிப்பார்? கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவார். இவங்க கொஞ்சம் ஸ்ட்ரீக்கில் போட்டு அந்த இறக்கி. ஓகே, பின்னாடி தான் இருக்காரு. கைஸ் ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக பின்னாடி இருந்து அடிக்கிறாரு கைஸ். அவர் கற்றுக்கணும் மொத்த வித்தி இறக்குறாரு போல். சரி, இருக்கட்டும். ஆனால் கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம். ஏன்னா கொஞ்ச நாள் அந்த கேமில் அதிக எக்ஸ்பீரியன்ஸோடு சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஓ, ரீலோட் பண்ணுறதுக்குள்ள இருக்கு. அது இருக்கு. ஓகே, கையில் இப்போதைக்கு பிஸ்டல் மட்டும்தான் இருக்குது. ஹெல்த் வேறு இல்லை. ஓகே, நினச்சேன் இதான் விட்டு வந்தாகும். ஓகே, அவர் வீட்டு பிஸ்டல் மட்டும்தான் இருக்குது. அவருக்கு இன்னும் காலி கத்தம் கொண்டுட்டார். சார் உஷாராக ஆடுறாரு. டேலண்டடாக நம்ம கையாக இருக்கார். நல்லா தான் விளாட்றாரு. கொஞ்சம் டஃப் கொடுக்குறாரு. இருந்தாலும் நம்ம தான் ஜெயிக்கணும். எங்கே போயிருக்காருன்னு தெரியலை. இதில் கேமில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கனால வாய்ஸ் ஓவர் அடிக்கடி கொஞ்சம் மிஸ் ஆகுங்க. ஸோ அதனால் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு எடுத்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். எங்கே இவரை காணோம்? அடிக்கடி மறைஞ்சிடுறாரு கைஸ் இவர். நினச்சேன். அப்போ எவ்வளோ குறைச்சி விட்டாரு. தெரியுங்க கைஸ், அவர் மினிமேப் பார்த்து தானே விளாட்றாரு. இருங்க மினிமேப் ஆஃப் பண்ணி விட்டுறேன். இப்போ கொண்டாடி போகிறீங்க. மினிமேப் அவருக்கு தெரியாது கைஸ். எங்கேயே வளர்த்திட்டு இருப்பாரு. எங்கே இருக்காரு? ஒருத்தங்களை சொன்னால இந்த மினிமேப் வச்சு இன்னும் ஆட்டம் காமிச்சிருந்தாரு. ஓகே கைஸ், இப்போ ஒரு மீ மேப் இப்போ ஒர்க் ஆகிருக்கும்.
அது வந்து சைடில் வந்து அதெல்லாம் கில் ஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்ணுறது கைஸ். நினச்சேன் எங்கேருந்து தான் சொல்கிறேன். செம உசாராக ஆடுறாரு கைஸ் இவர். விட்டா நம்ம தலையிலே மிளகா அரைச்சிடுவார் போல். சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னும் 30 செகண்ட் தாக்கு பிடிச்சாலே ஜெயிச்சிருவோம். பட் இருந்தாலும் ஒரு கில் ஒன்று அடிக்க பார்ப்போம். வருங்க இங்கே மேலே ஏறி நின்றுக்கிட்டு ஏதாவது கில் ஒன்று கிடைக்குதான்னு பார்ப்போம். வந்துட்டாரு. முடிஞ்சு அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். இன்னும் 18 செகண்டா. சரிங்க அவருக்கு கண்ணு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை பேசுகிற ஏகே. ஓகே கைஸ் மேலே தான் இருக்காரு. த்ரீ 2 1 வெற்றி கைஸ். ஓகே ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம ஜெயிச்சாச்சு. ஓகே வேறு மாதிரி. ஓகே கைஸ் 11 கிலோ வச்சுருக்காங்க கைஸ். ஓகே நைஸ், நாட் பேட். ஓகே இப்போ அப்படியே செகண்ட் ரவுண்டுக்கு மூவ் ஆகும். இந்த ரவுண்டு எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் கைஸ். ஃபஸ்ட் ரவுண்டு அசால்ட்டாக ஜெயிச்சாச்சு. அசால்ட்டாக கூட இல்லை, அவர் கொஞ்சம் டாக்டிக்காக தான் ப்ளே பண்ணார். எப்போதும் நம்ம ஜெயிச்சிட்டோம். இன்னும் அதே மாதிரி இந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சிருந்தோம் கைஸ். சப்போஸ் இந்த மேட்ச் வந்து நம்ம ஜெயிச்சிட்டா கூட தேர்ட் ரவுண்டு போவோம் கைஸ். ஏன்னா வந்து பெஸ்ட் ஆஃப் 3 இல்லை, அதனால் வந்து பெஸ்ட் ஆஃப் 3 அவர் எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறாரு, நான் எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறது தாங்க கணக்கு. ஸோ அதனால் ரவுண்டை விட அந்த ஸ்கோர் எடுக்கிறோம்ல கைஸ், அதான் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ அது கொஞ்சம் அந்த கவனமாக பார்த்து பண்ணணும். நம்ம அவர் ஸ்பான்லேயே நம்ம போய் இறங்கி நிற்போம் என்ன பண்ணுறாருன்னு. எங்கே இருக்காரு என்ன? நம்ம வந்து எப்போ நம்ம ஸ்பான் அவரு என்ன போயிட்டாரா? என்ன அவரை காணோம். என்னையா ஹைப்பு? பார்த்துட்டேன் கைஸ். மனுஷன் எவ்வளோ நைஸாக வராது. ஓகே கைஸ் முதல் ஹெட்ஷாட், முதல் ரத்தம், ஃபர்ஸ்ட் பிளட். இருங்க அடுத்து அந்த மனுஷன் எங்கே ஸ்பான் ஆவாருன்னு தெரியாது. நம்ம எப்படிக்கு நம்ம உள்ளே போயிட்டு இதை மாதிரிலாம் நம்ம பண்ணிடணும் கைஸ். இல்லைனா அந்த 30 கன்று அந்த 30 புல்லட் வந்தவொடனே வந்து இது வரையும் மறைஞ்சு போயிடுது. அப்புறம் பிஸ்டல் வச்சு ஒரு ஓட்ட முடியும். நம்மக்கிட்ட இருக்கிறத ஒரு ஓட்ட பிஸ்டலு, அது அப்கிரேட் கூட பண்ணல. தன் கையை தனக்கு உதவின்ற ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம அதை அப்கிரேட் பண்ண முடியும். ஓகே கைஸ் பார்த்துட்டேன். ஆனால் பாய் மனுஷா என்ன டாக்டிக்கலாக மூவ் பண்ணுறாரு. ஓகே இங்கே தான் கைஸ் பார்த்தேன், இப்போ தான் பார்த்தேன். ஓ அங்கே போயிட்டாரு. எங்கே கைஸ் சுடுறாரு ஆளு? ஆடா பாய் ப்ரோ, என்ன ப்ரோ டாப் வியூவா நல்லா தெரிஞ்சு போல பார்த்துருப்பாரு. இங்கே ப்ரோ கீழே நல்லா தெரியுதா? எப்பா உஷாரா ஆடுறாரு கைஸ். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் கைஸ் இவர்கிட்ட. நல்லா ஒளிஞ்சு விளாடுறாரு கைஸ் இவர். கார்டு சத்தம் கேட்டுருச்சு. இறங்கிட்டார். ஓகே கைஸ் இப்போ அவருக்கு நம்ம எடுத்து வச்சுக்குவோம். ஏன்னா வந்து நமக்கு ஏகே தான் நமக்கு ஓரளவுக்கு உருப்படியாக வருது. அப்பா அதுக்குள்ளே ஸ்பான் ஆகிட்டார் கைஸ். ஓ பிஸ்டல்லே முடிச்சிட்டாரு கைஸ், பரவாயில்லையே. அசால்ட்டாக ஆடுறாரு கைஸ் அவர். நமக்கு தான் வந்து என்னாச்சுன்னு தெரில. நார்மலாக அந்த வேறு லெவலில் விளாடுவேன். இப்போ வீடியோ எடுக்கிறதாலே என்னவோ தெரியல, கொஞ்சம் தருமாறுது. ஓகே ஹெட்ஷாட். ஓகே அடுத்து போவோம். இருங்க கைஸ் அவர் இறங்கிட்டாருன்னா வந்து அவர் காலடி தட்டா நமக்கு கேட்கும், காலடி சத்தம். அதை வச்சு உஷாராயிட்டு கில் ஸ்டிக் வேறு நம்ம ஃபுல்லாக வச்சுருக்கோமா, அதை அப்படியே யூஸ் பண்ணி விட்டுருவோம். பண்ணிட்டாரு. கில் ஸ்டிக்கை போடு. நான் ப்ரோ நல்லா இருக்கேன் ப்ரோ. எப்போ பட்டாலும் பின்னாடி வருவாராங்க. நல்லா ஒரு நிமிஷம் பக்கன் ஆயிடுச்சு. கிறிஸ்டிக் புட் வந்துட்டார். ஓ பரவாயில்ல கைஸ். அவரும் இல்லை கைஸ், அவர் ஏகேக்கு சப்ரஸர்லாம் போட்டு வச்சிருக்காரு கைஸ். ஆனால் வந்து நம்ம வேறு கண்ணுக்கு தான் நம்ம அதிகமாக நம்ம எக்யூப் வேறு பண்ணி வச்சுருக்கோம். ரெட் கலர் கண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். ஏங்கண்ணா அடா காய்ஸ், ஏங்கன்னு எடுத்து எண்ணெயை போட்டிருக்காரு. உன் பொருளத்தை உன்னையே போடுவேன்ற மாதிரி பண்ணி வச்சிருக்காரு மனுஷன். இங்கே இருக்கீங்களா ப்ரோ? ஓகே கட்டியாக சோறு விட்டு முடிஞ்சு கதை.
இருங்க கைஸ் அவர் இங்கே திரும்ப அதானே கைஸ் பார்த்தேன். ஓகே முடிச்சிட்டேன். நைஸ். ஓ அவர் ஸ்பான் அதான் கைஸ். நம்ம என்ன பண்ணோம் குனிஞ்சுக்கு வந்துட்டு இப்படி குனிஞ்சுக்கிட்டு மெல்ல மாட்டி நடந்துப்போம். இன்னும் குனி இல்லையா? அப்போ ஏதோ குனிக்கிறதா? சரி கைஸ் அதை கண்டு அதானே பார்த்தேன். கைஸ் உசாராக இருக்காரு கைஸ். நம்மளை பார்த்துட்டு கமுக்கமாக ஓடியான்ட்டாரு. ஓடுறா ராஜா. இந்த கன்னை மட்டும் வந்து கொடுத்துருங்க லேசி ப்ரோ. அப்பாடி கொடுத்துரு. அப்போ எகிரி வராரு கைஸ். நான் உங்கள் ஸ்பான்லேருந்தே போடுறேன். இங்கேருந்து அவர் எகிரி வருவார். அவ்வளோதான் கைஸ். ஹீல் பண்ணி மறுபடியும் ஒரு இங்கேருந்தாங்க சரி வருவார். மறுபடியும் இங்கேருந்தாங்க சரி வருவார். மாறி வந்துட்டார். உசாராயிட்டார். ஓகே கைஸ் இந்த வாட்டி கில்லு கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துருப்போம். நான் காணும் பார்த்துட்டேன். 3, 2, 1 வின் கைஸ். ஓகே இந்த ரவுண்டு வந்து முன்னெடுத்தது வந்து அதிகமாக கில் ஸ்கோரில் இருக்கும். ஃபைனல் டிசைடர் ரவுண்டு. இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டா நம்ம வின்னு கைஸ். ஓகே செக் பண்ணுவோம். இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணுவோம், மேப்பை மாற்றி வச்சுருவோம். எந்த மேப் தெரியுமா வச்சுருக்கோம்? பிளான்ட் வச்சுருவோம் கைஸ். ஓகே கஸ்டம் கேமு டீம் டெத் மேட்ச்சு. ஓகே வாங்க போவோம். இந்த வாட்டி எப்படியாவது ஜெயிக்கணும் கைஸ். இந்த மனுஷன் டஃப் வேறு கொடுக்குறாரு. பாப்பா என்ன நடக்குதுன்னு. ஓகே நடக்குதுனால தெரியலை. ஓகே பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். எதிர்பாருங்க பிகாஸ் இருக்குது. ஓகே போவாங்க பார்த்துருவான் யார் நல்லா வராங்க, சின்னதாக விளாட்றாங்க. கடைசியில் யாக்கே எடுத்து எண்ணெயே போட்டார் கேஸ். வாங்க அல்டிமேட் மூமெண்ட் கேஸ். என்ன பண்ணுவோம், மேலே கண்டிப்பாக அந்த மனுஷன் சுடுவார். சுட்டு நம்மக்கிட்ட ஓடி வருவார். அந்த நேரத்தில் பர்ஃபெக்டாக போடுற இது பிளானிங். பார்த்துட்டேன் கேஸ். அப்பா ஓகே இங்கே தாங்க சொல்லுவார். பார்த்தீங்களா சொன்னனா இல்லையா பார்த்தீங்களா? கேமோட்டே மேலே ஏறி நிற்கும். நான் இந்த ஹேக் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அவர் ஸ்பான்லேயே அப்படியே ஓடி போவோம். வெளிவட்டாமல் ஓடுறாரு மனுஷன். ஓகே கைஸ் அவர் ஸ்பான்லேயே கொண்டு சுற்றுவாங்க கைஸ். நினச்சேன் அப்படியே ஹீல் பண்ணி இப்போ இந்த சைடு எங்க கண்ணு ஐயோ அவரு பிஸ்டல் வச்சு தான் சுட்டு இருந்தாரா? ஆனால் கடவுளே மாட்டிக்கினேன். கத்தி எடுத்துட்டு போனதான் கொஞ்சம் வேகமாக நான் விடுறான். இவன் வேறு கண்டிப்பாக நமக்கு தான் சொல்லுவார். கண்டிப்பாக வருவார். ஹீல் பண்ணுவார். எஸ் ஹீல் பண்ணிவிட்டு ஸ்பானில் வெயிட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறதுனால எனக்கு புரிய மாட்டேன். என்ன ஃபுல் ஸ்டெப் டபுளாக கேட்குது. இங்கே இல்லையா? வேற எங்கே போனார்? அதானே பார்த்தேன் ப்ரோ. இங்கே இப்போ அந்த சைடு ஸ்பான் ஆவார் கைஸ். லிட்டரல் நம்ம ஹேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் கன் எடுப்போம். பின்னாடி வருவார். சைடில் இங்கே தான் வராது. ஓடுறா ஸ்பான்ல இறங்கி ஆடுறது கொஞ்சம் நல்லா தாங்க. கிரெனேட் ப்ரோ மாட்டேன். நான் மாட்டவே மாட்டேன்.
ஐயோப்பா கொடுங்கால மனுஷா கைஸ் கிரனேடா போட்டுட்டு இருக்காரு. என்ன அப்படிக்கா ஓடுறாரு? அப்புறம் நான் இங்கே இருக்கேன். ஓ கத்தி ஆண்டி கத்தி இருக்கு ப்ரோ. ஹெல்த் வர மாட்டே இல்லையா? சூப்பர். ஓடுறா 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 கை ஃபுல்லாக ஓடுறா. கட்டம் தெரியுதுன்ற மாதிரி ஆயிடுச்சு கேஸ் நம்ம நிலமை. 88 ஹெல்த் 87 தான் கேஸ் இருக்குது ஹெல்த்து. ஸோ அவர் இந்த இடத்துல கொஞ்சம் உஷாராக ஒரு 2 அடிக்கணும். டாக்டிக்கலாக இந்த இடத்துல கொஞ்சம் மூவ் பண்ணணும். ஆனால் வந்து நம்ம க்ளோஸ் ஆகிடுவோம். கைஸ் அவர் டாக்டிக்கல் ப்ளே பண்ணிட்டாரு. ஓகே கொஞ்சம் நேரம் அவரை பாடி போடுவோம். இதை வெயிட் பண்ணுங்கள். நேரம் அவருக்கு மேப் வர தெரியாது. ஆஹா டீமன் பேர் ஏதோ பண்ணி விட்டாரு அப்படின்னு கொஞ்சம் அதானே பார்த்தா கைஸ் ஏறின்னு பார்க்குறாரு கைஸ். உஷாராக இருக்காரு கைஸ். இவர்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். மறுபடியும் இப்போ இந்த பக்கம் வர வாய்ப்பு இருக்குது கைஸ். மேலே ஏற வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இங்கேருந்து கூட வரலாம். மறுபடியும் ஏறுவார் கைஸ் இவர். ஏன்னா இந்த அடி இப்படியே வருவார் கைஸ். ஏன்னா நான் இங்கே நிற்பன்ற ஒரு நம்பிக்கையில் வருவார் நினச்சேன். எங்க அப்பா எழுத்துல ஓடுறான் ஓடுறான். ரீலோட் ஐயோ கைஸ் பாதியில் தடுத்து விட்டுருச்சு கைஸ். ஆனால் இந்த அடி சூப்பராக ஆடினாரு கைஸ். அவரு வேற லெவலில் ஆடினாரு கைஸ் இந்த மேட்ச்சு. லிட்டரலி சூப்பராக விளாடினாரு. ஓகே கைஸ் எப்படியோ ஒரு வழியாக ஜெயிச்சுட்டாங்க கைஸ். ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதே மாதிரி வந்து உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். பாய்.